அரக்கோணம் எம்ஆர்எஃப் தொழிற்சாலையிலே பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள், வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, அண்ணன் எடப்பாடியாருடைய நல்லாசியோடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய நல்லாசியோடு போட்டியிடுகின்ற எனக்கு இங்கே பணிபுரிகின்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமாக இரட்டை சின்னத்திலே வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள். இங்கே பணிபுரிகின்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 15-20 வருடத்திற்கு மேலாக குறைந்த சம்பளத்தில் இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சம்பள உயர்வு, நல்ல உணவு, பேருந்து வசதி, பணி நிரந்தரம் கேட்டு இந்த நிர்வாகத்தை எதிர்த்து போராடிய போது இங்கே ஒப்பந்த பணியாளர்கள் அனைவரையும் அவர்கள் பணி நிறுத்தம் செய்துவிட்டார்கள். நான் நீங்கள் போராடுகின்ற போது களத்திற்கு வந்து உங்களோடு நான் நின்றேன். உங்களோடு நின்ற பிறகு இங்கே பணி நிறுத்தம் செய்தவர்கள் எல்லாரையும் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். உடனே நான் நேராக நிர்வாகத்திடம் பேசி, இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் உடனடியாக நீங்கள் பணியமர்த்த வேண்டும், இல்லாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று அந்த நிர்வாகத்திடம் பேசி எல்லோரையும் டெய்லி 500 பேர் 200 பேர் என்று வைத்தார்கள். அந்த அதிகாரிகள் எல்லாம், இணை ஆணையர் எல்லாம் அழைத்து வந்து, தாசில்தார் எல்லாரையும் அழைத்து வந்து பேச்சுவார்த்தை பண்ணி எல்லாருக்கும் உடனடியாக வேலை கொடுத்தாகணும் என்று சொன்ன பிறகு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை தவிர எல்லாரையும் வேலைக்கு எடுத்தார்கள். ஆனால் இன்னும் அவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கவில்லை, இன்னும் நல்ல உணவு கொடுக்கவில்லை, பேருந்து வசதி கொடுக்கவில்லை, பணி நிரந்தரம் கொடுக்கவில்லை. இதைத் தொடர்ந்து நம்முடைய அண்ணா தொழிற்சங்கம் கூட நாங்கள் தொழிலாளர் நல இணையாளரிடத்தில் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த புகார் இன்றைக்கு அங்கேயும் நிலுவையில் இருக்கிறது. அதே போல் அந்த நிரந்தர தொழிலாளர்களுக்கும் சம்பள உயர்வு, அந்த 18/1 போட்ட ஒப்பந்தத்தை 12(3) ஒப்பந்தமாக போட வேண்டும் என்று அதுவும் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் உங்களோடு நான் பயணிப்பேன். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகின்ற வரை நான் உங்களுக்காக போராடுவேன். கண்டிப்பாக நான் வெற்றி பெற்று வந்தவுடனே உங்களுக்கு சம்பள உயர்வு, பணி நிரந்தரம், அதே போல் நல்ல பேருந்து வசதி, நல்ல உணவு இதை கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களுக்கு நான் இந்த நிர்வாகத்திடம் வலியுறுத்தி, எடப்பாடியார் கண்டிப்பாக முதலமைச்சராவார், கண்டிப்பாக ஆட்சி அமையும், உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். ஆகவே ஒப்பந்த தொழிலாளர்கள், இங்கே பணிபுரிகின்ற ஒப்பந்த தொழிலாளர் அனைவரும் குடும்பத்தோடு எனக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நீங்கள் போராடுகின்ற போது அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அந்த உங்களுடைய கோரிக்கையை அந்த கேட் முன்பு நாங்கள் போய் மீட்டிங் போட வேண்டும் என்று, கேட் மீட்டிங் போட வேண்டும் என்று போகும்போது என்னை அரக்கோணம் காவல்துறை என்னை கைது செய்து போய் நம்முடைய திருமண மண்டபத்தில் என்னை அடைத்தார்கள். அதை உங்களுக்காக போராடி நான் கைதுமாயிருக்கிறேன். அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு என்னுடைய அஃபிடேவிட்டில் பார்த்தா கூட அந்த வழக்கு இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரை உங்களுக்கு உற்ற தோழனாக, உங்களில் ஒருவனாக, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி ஒருவனாக இருந்து உங்களுடைய குறைகளை அந்த நிர்வாகத்திடம் அடிக்கடி பேசி உங்களுடைய குறைகளை நிவர்த்தி தருவேன், உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவேன். ஆகவே குடும்பத்தோடு நீங்கள் எல்லாரும் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். அதே போல் நிரந்தர தொழிலாளர்களுக்கு கூட அந்த 18/1 ஒப்பந்தத்தை 12(3) ஒப்பந்தமாக போடுவதற்கு இன்றைக்கு வழக்கு நீதிமன்றத்திலும் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்து நிலவில் இருக்கிறது, பேச்சுவார்த்தையில் நடந்துகிறது. கண்டிப்பாக அதில் அண்ணா தொழிற்சங்கம் போட்டிருக்கிற வழக்கு கூட அவங்களுடைய அண்ணா தொழிற்சங்கத்துடன் இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லோரும் சேர்ந்து போட்டிருக்கிற அந்த வழக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுவும் 12(3) ஒப்பந்தமாக கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம்.
எனவே எல்லோரும் இந்த எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள், அது நிரந்தர தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, ஒப்பந்த தொழிலாளர்களாலும் சரி, உங்களோடு நான் பயணிப்பேன். நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு எனக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து என்னை மகத்தான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு உங்கள் பாதமணிந்து கேட்டு